மீடியா நேச்சர் வியூவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கங்கள். இனி யாரெல்லாம் ஆஸ்திரேலியாவில் விசா பெற முடியாது, அமுலுக்கு வந்துள்ள புதிய சட்டம் தொடர்பான ஒரு செய்தியை பார்க்கலாம். உள்நாட்டில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக குற்றச்செயல்களில் ஈடுபட்டு சிறை தண்டனை பெற்றவர்கள் ஆஸ்திரேலியாவிற்குள் நுழைய அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அந்நாட்டின் குடிவரவு, குடியுரிமை மற்றும் பன்னாட்டு விவகாரங்களின் அமைச்சர் டேவிட் கோல்மேன் கூறுகையில், உள்நாட்டில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை ஆஸ்திரேலியா ஒருபோதும் சகித்து கொள்ளாது. மேலும் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் வரவேற்கப்பட மாட்டார்கள். விசா நடைமுறைகளை கடுமையாக்கும் இந்த புதிய சட்டம் கடந்த டிசம்பர் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த வாரம் அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் உள்நாட்டில் சிறை தண்டனை பெற்று ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள். ஆஸ்திரேலியா மக்களின் பாதுகாப்பிற்காக குடியுரிமை சட்டத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகளை அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது இந்த புதிய சட்டம் பயனுள்ளதாக அமைந்திருப்பதாகவும், எனினும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் எனவும் கோல்மேன் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளின் விசாக்களை ரத்து செய்வதன் மூலம் ஆஸ்திரேலியாவை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருப்பதாகவும் கோல்மேன் குறிப்பிட்டுள்ளார். புதிய செய்திகளை காண வீடியோவில் காட்டியவாறு மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இணைந்து கொண்டமைக்கு நன்றி.